வரணும். என்னக்கா அந்த விளக்கு தாம்பாளத்துல எங்கமா வச்சா? அது இரும்பு பீரோ பக்கத்துல தான் வச்சிருக்கேன். அப்படியா? நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்து கவர்ல போட்டு வைக்க சொல்லு. சரி அந்த நெய் வாங்க போன பையன வேற ஆளே காணோம். அந்த கிழமை உருப்படியா காசு கொடுத்தாதானே? வாங்க வாங்க. எப்படி என்னம்மா இந்திரா, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். வாங்க சுமதி, வா வா வா. எப்படி இருக்க? வாங்க. என்ன 2 நாளைக்கு முன்னாடி வரக்கூடாதா? கல்யாணத்தன்னைக்கு தான் வரணுமா? அவருக்கு லீவே கிடைக்கல. நீ சரி போக. ராஜாத்தி, நல்லா இருக்கியா? எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வராம போயிருவியோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? என்ன பெரிய வேலை, கல்யாணத்துக்கு கூட வர முடியாம? வாங்க வாங்க. ஐயா, காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்னமா அப்படி நான் சொல்றது? எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது? ஏமாச்சா கூட்டமே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா, இத்தனை பேரு எங்க இருந்து வந்தானுங்க? ஏன்பா இன்னைக்கு தான் வந்தாச்சே, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க. பிளான் விவரமான ஆளுகடா. பாத்தியா, பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய், தண்ணி கிண்ணி குடுறா, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்ட சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா, தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா, சாப்பிடும் போது அங்கங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு, சொன்னா கேக்குறான் பாரு. மச்சான், நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன் மச்சான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிறான் பாரு. டேய், இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கத்துல அவன் ஒரு போராடுறத விட்டு போறான். ஐயா, சோறு பத்தாது போல் இருக்கு, இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா, அப்பிடுவேன். தின்ன தீர்த்துவானு போல் இருக்கு. மச்சான், ஏன் அவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரன் தலையில கட்டிட வேண்டியதானே? புரியாம பேசாதயா. பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்லு ஓனர் கேள்விப்பட்டேன். மில் ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வர. மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான். மச்சான், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். கெட்டி மேடம், கெட்டி மேடம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உட்கார், உட்காருமா. என்ன மீனா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன பார்த்தா பயமா இருக்கா? அப்புறம் ஏன் எப்படி இருக்க? என்ன மீனா லெட்டரு? நான் கொடுத்து வச்சவங்க. எந்த குறையும் இல்லாத பொண்ணுங்களுக்கு இந்த காலத்துல நல்ல மாப்பிள்ளை அமையறது கஷ்டம். நான் வாய் பேசாத ஊமைன்னு தெரிஞ்சோம் நீங்க என்ன கட்டிக்கிட்டீங்களே, உண்மையிலே நான் பாக்கியசாலி தாங்க. மீனாட்சி, இதோப்பா, நீ பிறவிலேயே ஊமை இல்லை, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அழாத. எங்க கொஞ்சம் சிரி சிரி. அம்மா தாயே, உன் தயவால பெரிய கோடீஸ்வரர் வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இந்த கஜானா இன்னைக்கு இருக்கிறது போலவே என்னைக்கு நிறைஞ்சிருக்கணும் தாயே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வேலையெல்லாம் அவன் யார் செய்ய சொன்னா? போடு போடு முதல்ல. விளக்கு மாத்தி எல்லாம் தொடறதுக்கு உனக்கு எல்லாம் தலையெழுத்தா? நீ யாரு? கோடீஸ்வரர் விட்டு பொண்ணு. உட்காரு உட்காரு முதல்ல. முதல்ல இந்த ஆர்லிக்ஸ குடி குடி. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குன்னே இந்த வீட்டுல 3 தண்டகர் மாந்திரங்க இருக்காளுங்க. அவளுங்க பாத்துக்குவாளுங்க. நீ எதுவும் பார்க்க வேண்டாம், பேசாம டிவி பாத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும். குடி. சொல்ல மறந்துட்டேனே, இந்த வீட்டுல மூத்த மருமக இருக்காளே, கோயம்புத்தூர்காரி,
பிச்சைக்கார குடும்பம், அவ கூட சேராத, தருத்திரம் ஒட்டிக்கும். அப்புறம் ரெண்டாவது ஒருத்தி இருக்காள இந்திரா, குதிரை மாதிரி நடந்து வருவாள, பஜாரி, அவகிட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத, இழுத்து போட்டு அடிச்சிடுவா. என்னையே 2-3 தடவை கையை வாங்கிட்டு வந்துட்டானா பாத்துக்கைய. அப்புறம் இந்த ஐயர் பொண்ணுகிட்டையும் சங்காத்தம் வச்சுக்காத, அவளுக்கு 4 காசு சம்பாதிக்கிறவங்க திமிரு மண்டக்கானம். அவ சம்பாதிக்கிற காசு உன் கால் தூசுக்கு வருமா? அத்தை எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். மாமனாரு அத்தை, நாங்க 2 பேரும் என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இரு. என்ன ராஜாத்தி, குடி, நான் போய் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன். சொன்ன மாதிரியே வந்துட்டீங்கள. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? எல்லாம் நம்ம செட்டுங்கதான். ஆமா, நேத்து தான் கல்யாணம் நடந்தது, அது கூட புது பொண்ணு அங்க விட்டுட்டு இங்க வந்துட்டீங்கள. என்ன மச்சான பத்தி தான் உனக்கு தெரியும்ல, மச்சானுக்கு தினம் தானா கல்யாணம் தான், தினம் தானா முத ராத்திரி தான். ஆமா, புது ஐட்டம் ஏதாவது வந்திருக்கா? என் கல்யாணம் முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன், கூப்பிடு. இருங்க, கூப்பிடுறேன். வருதுடா. அடி கமலா, புஷ்பா, வனஜா, வாங்கடி. புது மாப்பிள்ளை இன்னைக்கு ஒரு செட்டப்பா வந்திருக்காரு, வாங்க வாங்க. சொல்லுதான் சொல்லுதான் மாமவுத்தான் சொல்லுதான் சொக்குதா சொக்குதா மாமனுக்கு கேக்குதா சூட பச்ச சிங்கம் போல சூடு ஏறுதா, ஆட பார்த்து ஆக மொத்தம் மூடு மாறுதா. சேலத்தோட வந்திருக்கு சேலம் மாம்பழம், தாளத்தோட வந்திருக்கு மேளவாத்தியம். மயிலாப்பூர் தர்மலிங்கம் பெத்த பிள்ளதான், மச்சான சுத்தாத பொண்ணு இல்லதான். வாங்கிக்க மத்தாம பாயிர குத்தாலம் தானிது, மத்தாம நீங்குற மத்தாப்பு தானிது. சொல்லுதா சொல்லுதா ஜுமுக்கு ஜுமுக்கு ஜுமுக்குதா மாமனுக்கு சொல்லுதா. ஐ ஷோக்கு தஞ்சாவூர் தவுல போல நீ இருக்கிற, தட்டாம விட்டாலும் தூள் கழப்புற. முன்னாடி பாறையா கண்ணாடி மாளிகை, மண்டாத்த தங்கலா சீதான காடக. சொல்லுதான் சொல்லுதான் மாமவுத்தான் சொல்லுதான். ஐ ஜொல்லே ஷாக்கு ஷாக்கு கேக்கு.
வந்து நான் அப்பவே சொன்னேன் இது வேற பாட்டிக்கேன்னு இவன் தான் கெடுத்தான். அம்மாடி அம்மா, உனக்கு எவ்வளவு தில்லு? என்கிட்ட பார்ட்டி அனுப்புற அட்வான்ஸ் வாங்கிட்டு இங்க என்ன புல்புல் காட்டுறியா? தம்பி டேய், வேணுன்றதை அள்ளிக்கோங்கடா. நீ வாடி புல்புல். விடுறாவல வாங்கடா போலாம். பொங்கிடுச்சே. ஏண்டி, அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். அங்க பால் எல்லாம் பொங்கி வீழ போச்சு. இங்க நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்க. இறக்கி வச்சா என்ன குறைஞ்ச போயிடுவேன். பணக்காரிங்கிற திமிரு. பொண்ணு மாப்பிளைய கையோட அழைச்சிட்டு போலாம்னு பார்த்தா நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருந்து கூட்டிட்டு போலாம்னா பஞ்சு மில்லுல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அடுத்த வாரமாவது அவங்கள அனுப்பிச்சு வச்சிருங்க. அப்ப நான் வர்றேங்க. பொண்ணை நல்லபடியா பாத்துக்குங்க. கவலைப்படாதீங்க சம்பந்தி, இனிமே இது உங்க பொண்ணு இல்ல, எங்க பொண்ணு. என்னங்க என்னடி பாத்துட்டு நிக்கிற? என்ன? கண்ணுக்கு முன்னால பூச்சி பறக்குது, கடிச்சுன்னு என்ன ஆகுறது? நான் பாக்கலைங்க. மீனாட்சி, நான் போயிட்டு வரட்டுமாமா? அம்மாடி மீனாட்சி, இந்த பாரு, அப்பா ஊருக்கு போகும்போது அழுக கூடாதுமா. கண்ணை தொடச்சுக்க. எதுக்கு அழுகுற? நாங்கெல்லாம் இல்ல. வர மாப்பிள வாங்க. சம்பந்தி, ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களா? என்னங்க? எங்கேயோ கண்காணாத இடத்துல பஞ்சு மில்ல வச்சுட்டு கஷ்டப்படுறதை விட அதை வித்துட்டு மெட்ராஸ்ல ஒரு இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, உங்க மாப்பிளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வயசான காலத்துல நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இரும்பு துருப்பிடிச்சு போனாலும் கிலோ கணக்குல போட்டு காசாக்கிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. பில்ல வித்தமா, மெட்ராஸுக்கு வந்தமா, இரும்பு வாங்கணுமா, கடையை விரிச்சுமான்னு இருக்கணும். பார்க்கலாம். வர சம்பந்தி. டிரைவர் பார்த்து கூட்டி போப்பா. சம்பந்தி, அந்த பஞ்சு மில்லு விஷயத்தை மறந்துடாதீங்க. அதான் நமக்கு முக்கியம். அதான் சொல்லிட்டீங்கல்ல, மறக்க மாட்டார். வாங்க. மில்லு தான் நமக்கு முக்கியம். வாங்க. மறந்துடாதீங்க. ஏன் கிரிஜா, அக்கா எங்க காலையில இருந்து காணோம்? தலைவலின்னு படுத்துட்டு இருக்கா. இப்பதான் மாத்திரை குடுத்துட்டு வந்தேன். சித்தி சித்தி தலைவாரி விடுங்க சித்தி. சித்திக்கு நிறைய வேலை இருக்குமா. மீனு சித்தி இருக்காங்கல்ல, அவங்கள சீவிட சொல்லு போ. ஏய், நீ இருமா. அவகிட்ட எதுக்குக்கா? அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ. நேத்து இப்படிதான் அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்துக்கோடின்ட்டு குழந்தைக்கு கால் கழுவி விட போயிருந்தேன். அத்தனை பாலும் பொங்கி வழியிற வரைக்கும் கால் மேல கால் போட்டு டிவி பாத்துட்டு காலை வழிய அது இறக்கி வைக்கல. அவள அப்படி செஞ்சா? அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. நீ ஒண்ணுக்கா, அவ சரியான கொழுப்பு பிடிச்சவ. நேத்து இப்படிதான் உங்க ஆத்துக்காரரும் பெரியவரும் குளிக்கிறதுக்கு தண்ணி அரைச்சுட்டு இருக்கா. இவ வாயில பிரஷ வச்சு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஏன் இவ வாங்கி அரைச்சு ஊத்துனா என்ன பறஞ்சா போயிடுவா? பணக்காரச்சிங்கிற தெனா விட்டு ஊமையாச்சு. ஐயோ பாவம்னு நினைச்சேன். அவ்வளவு திமிரு பிடிச்சவளா? மறந்து போய் கூட பரிதாபப்பட்டாத. இவாளெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி வைக்கணும். ஏக்கா, உனக்குதான் உடம்பு சரியில்லையாமே, அப்படி எனக்கு துணியெல்லாம் துவச்சுக்கிட்டு எந்திரி போய் ரெஸ்ட் எடுப்போம். இல்லம்மா, மீனாட்சி துணியெல்லாம் துவைச்சு போட சொல்லி அத்தா தான் சொன்னாங்க. துவைச்சிட்டு நான் போய் படுத்துக்கிறேன். என்னது? மீனாட்சி துணியை நீ துவச்சு போடணுமா? இந்த வீட்டை நம்ம மரியாதை கேடுறதே உன்னாலதான். நீ யாரு? இந்த வீட்டு மூத்த மருமக. நீ போய் அவன் துணியெல்லாம் துவச்சு போடணுமா? எங்க அவ? ஏண்டி, உனக்கு என்ன பெரிய மகாராணின்னு நினைப்பா? அந்த புறத்துல உட்காந்துக்கிட்டு புக்கு படிச்சிட்டு இருக்க. இறங்கி வாடி. வாடினா எதுக்குமா வம்பு? நானே துணி துவைச்சு போட்டுறேன். சும்மா இருக்கா? ஏய், என்னடி அண்ணனட நடந்துட்டு? வாடி. இவங்க யார் தெரியுமா? இந்த வீட்டு மூத்த மருமக. உன் துணியை அவங்க துவைச்சு போட்டுட்டு இருக்காங்க, நீ மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஒழுங்கா எல்லா துணியும் துவைச்சு போட. போட. இத பாரு,
இனிமே இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீதான் செய்யணும் இல்ல பின்னி புடுவேன் பின்னி புரியுதா பாக்க ஐயோ 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 நீயா இந்த வேலையெல்லாம் செய்யறது உனக்கு என்ன தலையெழுத்தா கொண்டாங்க குடு ஏய் அதை எடுத்து தோய் நீ துவைக்காத குடு இத பாரு நான் சொன்னது செய்யல உனக்கும் கிடைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கும் சேர்ந்து கிடைக்கும் ராட்சசி அடே அடே சுரேஷ் இந்த அக்கிரமம் எங்கடா நடக்கும் இந்த அநியாயத்தை வந்து பாருடா பாத்தியாடா பாத்தியாடா எல்லா பொட்டச்சிகளும் சேர்ந்து மிரட்டி துணி துவைக்க வச்சிருக்காருடா குழந்தைய ஏய் அதை கீழே போடு 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 எந்திரி 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 எவடி உன்னை துணி துவைக்க சொன்னது ஐய் என் பொண்டாட்டிய துணி துவைக்க சொன்னது எவன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் டேய் அவ கிவன் சொன்ன பழங்கள் எல்லாம் உடைஞ்சிரும் அவ துணி அவ துவைக்காம வேற யாரோட துவைப்பா நேத்து வந்தவா அவளை உட்கார வச்சு நாங்க செய்யணுமா இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அவளுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்ல உங்கள மாதிரி அவனும் பிச்சைக்காரி இல்ல கோடீஸ்வரி ஓஹோ கோடீஸ்வரி கோடீஸ்வரியா இருந்தா அவ வீட்டோட இங்க வந்தா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும் அவளுக்கு நோகுதுன்னா நீயும் உங்க ஆத்தாடு தோச்சு போடுங்க சார் என் முன்னாடி எந்த வேலையும் செய்ய மாட்டா இஷ்டம் இருந்தா அந்த வீட்டுல இருங்க இல்லைன்னா தண்ணி கொடுத்துட்டு போங்க அது சொல்றதுக்கு நீ யாருடா பொம்பளைங்க நாங்க சம்பாதிக்கிறோம் அதுல உட்கார்ந்து திங்குறல்ல அந்த திமிரு இந்த கை நீட்டுறவெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத சும்மாறா ஏண்டி அவன் தான் சின்ன பையன் அவன்கிட்ட போய் சரிசமா வச்சுக்கிட்டு அவன் என்ன சொன்னான்னு கேளுங்க நம்ம தண்ணி கொடுத்துற போஸ் எடுத்துட்டு இவன் யாருங்க நான் அப்படிதான் சொல்லுவேன் அண்ணிங்கிற மரியாதை கூட இல்லாம ஏத்த பேசிட்டு இருக்க போடா என்னடா அது தனி கொடுத்தனா அது இதுன்னு சத்தம் போட்டிருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விடக்கூடாது குடும்பத்தை உடைச்சிருவாளுங்களே நல்லா கேளுங்க நாயத்தை அது ஒண்ணும் இல்லப்பா நானும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இந்திரா அந்த பொண்ணை துணிந்து வைக்க சொன்னா அம்மா சும்மா இருக்காம தம்பி கிட்ட விஷயத்தை சொல்லி பிரச்சனையை பெருசாகிருச்சு இந்த பாருங்கடா நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க ஏதோ 4 எடுத்து படிச்சிருக்கிறோம் 4 காசு சம்பாதிக்கிற திமிர்ல யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க நாங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசல நியாயத்தை தான் கேட்டோம் நியாயம் கேட்கறதுக்கு இது ஒண்ணும் கோர்ட் இல்லம்மா குடும்பம் ஞாபகத்துல வச்சுக்க போங்க எல்லாரும் டேய் என்னடா இது சாமி கோயிலுக்கு சப்பரம் தூக்குற மாதிரி சொக்காய் கேட்க போட்டு மாற போடா படி அவள 4 வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க அப்படியே போட்டா பாரு பைத்தியக்காரிச்சு ஏதோ அவ 4 காசு சம்பாரிச்சேன் கையில் கொடுக்குறாளுங்க அதை நான் பொட்டியில வச்சு போட்டுறது உன் கண்ணுக்கு பொறுக்கல இந்த பாரு குடும்ப விவகாரத்தில் தலையிட்டே உன்னை அடிச்சா சாக அடிச்சு போடுவேன் உன்னை யாரு உள்ள வர சொன்னது நீ எப்ப வந்த போங்கிறேன் ஆமா இப்ப மட்டும் போம்ப 6 மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது வா வான்னு கூப்பிடுறிய அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம் அது 6 மணி ஆகிட்டு பாத்துக்கா போயிடு மடி இந்த பாரு இந்த பைக்குள்ள 2 வெள்ளி தட்டு வச்சிருக்கேன் இதுல 4 வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன் என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துட்டு போ இதெல்லாம் ஏதுமா உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சீர் வந்தது உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன் ஏமா எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை யாரு உங்க அப்பா கிட்டயா கேட்டா கொடுப்பான அந்த பாவி எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு கொடுக்க மனசு வராதுமா அவனுக்கு இந்தா இந்த பாரு இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு வயிறு முக்குத்தி கேட்டியே வாங்கி போட்டுக்க என்ன அம்மா ஏமா நீ ஒரு 10 நாளைக்கு என் கூட வந்து தங்கிட்டு வாயேம்மா எங்க எனக்கும் வரணும்னு ஆசைதான் முடியுமா ஏற்கனவே 2 மாட்டை கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன் 10க்கு உங்க அப்பன் தொல்லை வேற 6 மணி ஆச்சுன்னா போதும் அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும் என்னது கொசு கடிக்குமா அதை ஏன் கேக்குற எல்லாம் என் தலை எழுத்து கட்ட வேகிற வரைக்கும் அனுபவிச்சு இன்னும் பொறுப்பில்லையா உங்க அப்பா வந்துட்டார் படத்தை போட்டு மூடு 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 என்னம்மா ஊருக்கு புறப்பட்டியா ஆமாமா பஸ்ஸுக்கு நேரமாகல புறப்பட்டுச்சு போகும்போது இந்த ஓட்ட வாயோட தோணன்னு பேசிட்டு இருக்கிறியா ஆமா இது புறப்பட்டேன்ப்பா இருமா நீ வரும்போது ஒரு பொட்டி தானே கொண்டு வந்த இப்ப என்ன 2-3 மூட்டை முடிச்சிடலாம் ஆமா நீ இல்லாத பொல்லாத பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ஏதோ தாய் விட்டு மானம் போயிடக்கூடாதுன்னு அவளே காசு கொண்டாந்து 4 பொருள் வாங்கிட்டு போறா நான் உசுரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இந்த கதின்னா நான் கண்ண மூடிட்டேன் வாய் மூடு போகும்போது ஒப்பாரி வச்சுக்கிட்டு அதாவது போற இடத்துல நல்லா இருக்கட்டும் முடியும் நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம் அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க என்னடா அது எதையுமே தொட விட மாட்டேங்கிறாங்க குண்டு குண்டு வச்சிருக்காங்களா குண்டு வைக்கிறாங்க வா தீபத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது அனுக்குட்டிக்கு இது ரமேஷ்க்கு பிடி இது சதீஷ்க்கு ஓயோயோயோ இது அம்மு குட்டிக்கு ஏமா இந்திரா வீட்டுலதான் எல்லாருக்கும்
கார்த்திகை தீபத்துக்கு துணி எடுத்திருக்காங்கல்ல, அப்புறம் நீ எதுக்குமா தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு? குழந்தைகளுக்கு தானக்கா, இருந்துட்டு போட்டுமே. இத பாத்தியா, நமக்கு கூட புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேல இருக்குதே பச்சை கலர் புடவை, அது எனக்கு 60 ரூபாயா. இது வரைக்கும் இந்த கலர் நான் கட்டினதே இல்ல. வேற யாருக்கெல்லாம் எடுத்திருக்காங்க? உனக்கு கிரிஜாவுக்கும் 300 ரூபாய்க்கு வாயில் புடவை எடுத்திருக்காங்க. அப்புறம் மீனாட்சிக்கு 2000 ரூபாயில பட்டு புடவை எடுத்திருக்காங்கம்மா. ஏக்கா, உனக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருக்கா? எதுக்கு? நீ இந்த வீட்டு மூத்த மருமக, உனக்கு 60 ரூபாய்க்கு போடவ, அவளுக்கு 2000 ரூபாய்க்கு போடவியா? அது போய் பெருசா சொல்லிட்டு மூஞ்சில தூக்கி எறிய வேண்டாம். அட போமா நீ. எங்க ஆத்தா வீட்லயே எனக்கு 25 ரூபாய்க்கு மேல புடவையே எடுத்தது கிடையாது. 60 ரூபாயில எனக்கு ரொம்ப சாஸ்தி. அவ பணக்கார வீட்டு பிள்ளை எடுத்து கொடுப்பாங்க, நானும் அது எதிர்பார்க்கலாமா? அவ பணக்காரியா இருந்தா இங்க யாருக்கு என்ன? இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான். அந்த புடவை இப்படி கொடு, இந்த குழந்தைய வாங்கிக்க. கொஞ்சம் விட்டு ரொம்ப தயாராங்களே. என்னங்க, நான் ஒரு கட்டு எண்ணட்டா? கிட்ட வராது, எட்டி உட்கார், போ போ போ. ஆமா, இந்த புடவைங்களை யார் எடுத்தது? ஏன், நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன, ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒண்ணாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. போனா போதும், நாங்க எடுத்து குடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே குடுக்கலைன்னா என்னடி செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்குங்க, உங்க சம்பளத்தை நம்பித்தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அவர் ஒண்ணும் கையாலாகாதவர் இல்ல. பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தியக்காரிச்சு பைத்தியக்காரிச்சு, நான் தான் அப்பவே சொன்னேன், தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கிட்டான்னு கேட்டியாடி. இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சிட்டியாடி. அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்கெங்க இருக்குது. நான் தான் சொல்றேனே ஒண்ணு, வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? போடி வழிய. ஆமா, இப்ப போன்னு சொல்லுவேன்.